அவரால் வந்து ஒரு ஐடி ரைடு வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியல. அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்? சொந்த பட பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. சரிங்களா, தமிழ்நாட்டு பிரச்சனை அவரால் சத்தியமாக தீர்க்க முடியாது. என்னைக்குமே தளபதியை வந்துட்டு காப்பாற்ற முடியாது. ஓப்பனாக சொல்லுவாங்க, புஷி ஆனந்த் வந்து நம்பர் 1. 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கோமால் இருந்தாங்களா இவங்க? ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சரி, ரசிகர் மன்ற தலைவர்கள் சரி, கண்டிப்பா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி தான். யாரு? விஜயும் சரி, சீமானும் சரி, ரெண்டு பேருமே. சத்தியமா அவங்க ரெண்டு பேர் கையிலையும் வந்துட்டு தமிழ்நாடு வந்துச்சுன்னா, சரவணனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், சண்முகமா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஆளோன்னு போடுற அளவுக்கு நம்மளை வந்துட்டு அவங்க மதத்தை பரப்புறதுக்காக மட்டும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்களே தவிர, அதே மாதிரி விஜய் சுத்த காப்பாத்திக்காக மட்டும் தான் அரசியல் பண்றாரே தவிர, சினிமா பின்புலம் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் வருவான், சுயநலமே இல்லாத ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போவான். கண்டிப்பா சீமான் கிடையாது, விஜயம் கிடையாது, யாருமே கிடையாது. சரிங்களா, நான் ஓப்பனா சொல்றேன், ஒருத்தன் வருவான். அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டி ராஜேந்திரன், ஒரு பாக்கியராஜ் மாதிரி ஒரு வருவார். அதாவது கனவா தான் போகும். கண்டிப்பா வந்துட்டு எல்லா பெரிய கட்சிக்கும் டஃப் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பா பெரிய கட்சிகள்லாம் கொஞ்சம் விதிப்பிழுங்க வாய்ப்பு இருக்கு. அவர் எந்த விஷயங்கள் பண்ணாலும் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு அரசியல் அறிவு கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி வந்துட்டு இப்போ வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஏன்னா ஆளானப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு தெரியுமா, அவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ துணிச்சலான மனுஷன், ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர், எதுக்குமே பயப்படாத ஒருத்தர். அவரே வந்துட்டு கலைஞர் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி எல்லாத்தையுமே குடிகாரன் சொல்லி வந்துட்டு அவரோட மார்க்கெட்டை டவுன் பண்ணி உள்ளடி செம்மையா அடிச்சானுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே. அது வந்து உண்மை. ஆனால் விஜய் வந்துட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது வந்துட்டு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் யாருன்னா விஜயகாந்த் தம்பி ஒரு கொசு அப்படிதான் நாம நினைப்போம். அதாவது வந்து சோசியல் மீடியா நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, அது போக வந்துட்டு இப்போ டிபேக்னு ஒரு வீடியோ வருது. சரிங்களா, இப்போ வந்துட்டு விஜயே வந்துட்டு அவருக்கு நெகட்டிவ் அவரே பேச மாதிரி டிபேக் வீடியோ இப்போ கிரியேட் பண்ணலாம். என்ன நினைச்சிருக்கீங்க? இப்போ சங்கர் சார் வந்துட்டு ஒரு மூவி பண்ணாரு, இந்தியன் 2 பண்றாரு தெரியுமா, முக்காப்பல சாங் இருக்கு தெரியுமா, அந்த சாங் பாடினவரை வந்துட்டு உங்களுக்கு புரியுதுங்களா, அதே வந்துட்டு சாங் வந்துட்டு இந்தியன் 2 பாட வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய சோசியல் மீடியா நீங்கள் நம்பலாம்னா ஓரளவுக்கு நம்பலாம், மற்றபடியெல்லாம் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுவும் இப்போ வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே தான். பிஜேபி சொல்ல வேணாம், ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு இப்போ 2 கட்சி. அதை தாண்டி நான் தமிழர் கட்சின்னு ஒன்று உள்ள புதுசாக இப்போ வந்து இளைஞர் அணியை புரட்டிட்டு இருக்காங்க. யாரு? நான் தமிழர் சீமான் அவர்கள், செந்தமிழ் சீமான். சரி, அவரு செந்தமிழ் சீமான் தான் தமிழருக்காக நல்லா பண்றாரு. நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா வந்துட்டு ஒரு வந்து அவரு கூட ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொன்னார், விஜய் கூட நான் மோத மாட்டேன், விஜய் வந்து தனித்தினால் நான் அவருக்கு சப்போர்ட்டா நிற்பேன் அப்படின்றாரு. அப்போ விஜய் வந்து சீமான் அவர்களுக்கு போட்டி இல்லைல்ல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தானே இறங்கி டிஎம்கேவோட, அதான் வந்துட்டு இவர் அண்ணா இருக்காரு தெரியுமா, அவர் வரத சொன்னாரு, அரசியல நிரந்தர நண்பன் கிடையாது, எதிரி கிடையாது சொல்லிட்டு. நாளைக்கே வந்துட்டு 2 பேரும் 20 ரூபாய்லாம் முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அது இல்லாம வந்துட்டு இப்ப நம்ம திமுக கட்சி வந்துட்டு ஒரு கட்சி தான், இவர் அண்ணா வளர்த்த கட்சி. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் வந்து இப்ப வந்திருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்களா? யாருன்னா ஸ்டாலினோட பையன் தான், கலைஞரோட பேரா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரோட அரசியல் திட்டங்கள் எல்லாமே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நான் இதுக்கு அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணல, எனக்கு திமுக பிடிக்காது. ஏன்னா இலங்கை தமிழ் படுகொலை செய்ய டைம்ல அவரும் வந்துட்டு ஜாலியாக படுத்திருந்தாரு, அதுக்கு நான் சொல்லவே இல்லை. இவர் விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, இவங்களாம் வந்துட்டு நான் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஓப்பனா சொல்றேன். இப்போ வந்து உதயநிதியோட வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் இருக்காரு இப்போதைக்கு. ஆமா, உதயநிதி ஃபர்ஸ்ட் அந்த ஓகே அது மாதிரி படங்களுக்கெல்லாம் போனார். அவரு ஒரு நடிகராக இருந்துதான் வந்து அரசியல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. விஜய் வந்தாருன்னா தாக்கு பிடிக்க முடியுமா உதயநிதி கிட்டையும்? உதயநிதிக்குன்னு அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சி கூடயும் வந்துட்டு இவரால் தாக்கு பிடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவளால் தாக்கு பிடிக்கவே முடியாது அப்ப நான் சொல்றேன். இப்போ ஒரு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் நடிகரோட சங்கத்து உறுப்பினர்கள் சரி, ரசிகர் தலைவர்களாக இருக்கிற சரி, உறுப்பினர்களாக அவரோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காமராஜரோட நின்று ஒரு ஃபோட்டோ அடித்து போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஒருவேளை அவர் காமராஜர் வழியில் அரசியல் நடத்துவார். இப்போதான் பண்ணாங்க. ஏன் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இவங்கெல்லாம் கோமால் இருந்தாங்களா கேட்குறேன் நான். 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கோமால் இருந்தாங்களா இவங்க? ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சரி, ரசிகர் மன்ற தலைவர்கள் சரி. அப்ப பெரிய ஸ்டார் இல்லைங்க அவர் கில்லி படத்துல இருந்தா அவர் ஸ்டார் தாங்க. கில்லி மூவி, திருமலை மூவி இருந்தா அவர் மிகப்பெரிய ஸ்டார் தான். அவருக்கு வந்து கேட்ட எல்லாருக்குமே தெரியும். போக்கிரில ஒரு டைலாக் வச்சிருப்பாரு,
தமிழ்நாட்டில் என்னை பார்த்து தமிழ்நாட்டை கேட்குற முதல் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டைலாக்லாம் வச்சிருந்தாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அப்பயே வந்துட்டு அவர் ஸ்டார் தான். அவர் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் 50 கோடி அடித்த படமும் கில்லி தான், ஃபர்ஸ்ட் டைம் 100 கோடி அடித்த படமும் துப்பாக்கி தான், ஃபர்ஸ்ட் டைம் 200 கோடி அடித்த படமும் எது கத்தி, அது மாதிரி மூவிகள் தான். அதாவது அந்த வசூலில் வந்து பீட் பண்ணாலும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியும். அவர் அப்பயே அது மாதிரி பண்ணலாம். அரசியலுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு விளம்பரம் மார்க்கெட்டிங், ஒரு கார்பரேட் மைண்டு தான் நான் நினைக்கிறேன். அவர் விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் யார் என்ன இது பண்ணாலும் சரி ஓகே. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல். ஆமாம், நல்லா பண்ணாரு, நல்லா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு, இது பண்ணாரு. ஆனால் சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ மட்டும் ஒன்றும் பண்ணல, தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு மட்டும் பண்ணுறாரு. என்ன பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் நியூஸ் அதிகமாக வரல. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பையன் பாலான்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் கூட வந்துட்டு ஒரு அவனோட சம்பளம் வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் கூட ஷேர் பண்ணி கொடுத்தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டார் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. இப்போ மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு ஒரு 2 கோடி ரூபாயில் வந்துட்டு செலவு பண்ணிட்டு ஒரு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணார், தமிழக அரசு இது பண்ணார். அவர் எனக்கு தெரிஞ்சு 2 கோடிக்கு பதிலாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி 100 கோடி பண்ணாலும் அவர் ஒன்றும் பெரிய நஷ்டாக போகிறதில்ல. ஏன்னா அவர்கிட்ட செல்வாக்கு இருக்கு, அந்த பணம் இருக்கு. ஆனால் வந்துட்டு அவர் நம்மளையும் கிடையாது, அந்த மக்கள் மாணவிகளை வந்துட்டு எந்த இடத்துல வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அவர் 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை கிடைக்கும் போகுது. சரிங்களா? ஒரு 5000 10,000 கொடுத்தா இப்பயே அவர் கரெக்ட் பண்ணுறது அப்போ நம்ம நினச்சிக்கலாம். இல்லை, நாம் இன்னும் பெருசாக சிறப்பாக செஞ்சுக்கலாம் நான் சொல்கிறேன். அவர் இப்போ வந்து ஓட்டு பிரிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் வந்து ஒரு பி டீம் சி டீம் மாதிரி இறக்கி கண்டிப்பா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி தான். யார் விஜயும் சரி சீமானும் சரி 2 பேருமே ஓப்பனா சொல்லுவோம். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி தான். சத்தியமா அவங்க 2 பேர் கையிலையும் வந்துட்டு தமிழ்நாடு வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சரி, சரவணனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், சண்முகமா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஆளுநர் போடுற அளவுக்கு நம்மளை வந்துட்டு கேன்வாஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு திறமை அவங்கள்ட்ட இருக்கு. இல்ல எதை வச்சு நீங்க கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்றீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து வெளியே வந்த ஆளுங்க எல்லாமே எனக்கு சொல்லிருக்காங்க. அது போக நான் கண் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம ஸ்க்ரீன்ல முன்னாடி வந்துட்டு நம்ம பட்டையை போட்டு நடிச்சாலுமே வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா சொல்றேன், அவங்க 2 பேரும் கிறிஸ்தவ கைக்கூலி தான். ஆதாரம் என்கிட்ட இருக்கு, உண்மையை சொல்றேன்னா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேரும் கிறிஸ்தவ கைக்கூலிகள் தான். ஆளுநரையா போடுவாங்க. அவங்க மதத்தை பரப்புறதுக்காக மட்டும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாங்களே தவிர, அதே மாதிரி விஜய் சுத்த காப்பாத்திக்காக மட்டும் தான் அரசியல் பண்றாரே தவிர, மற்றப்பெல்லாம் மக்கள் நலனுக்கு வந்து அவங்க 1 பைசா இல்லை, 1 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மாணவ மாணவர்கள் வந்து செலவு பண்ணுறான்னு சொல்றீங்க. அவரோட சம்பளம் 200 கோடி. 200 கோடியில் வந்து 2 கோடிங்கிறது என்ன? 1%. உங்களுக்கு புரியுதுங்களா? இவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரு, எல்லாமே ஓகே தான். அவரால் வந்து ஒரு ஐடி ரைடு வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியல. அவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்? ஒரு ஐடி ரைடு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. மூஞ்ச மறைச்சு நம்மளுக்கு இவ்வளோ ஃபேமஸான ஆள் தான் நீங்கள், ஆனால் 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க. என்ன ரீசன் இது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு துணிச்சல்னு இருக்கிற ஒரு ஹீரோ, நீங்கள் தான் பெரிய ஆள் இல்லை. ஸ்க்ரீனில் நீங்கள் துணிச்சலாக டைலாக் பண்ணுறப்போ வந்துட்டு உங்கள் ரசிகர்கள் எல்லாமே சவுண்ட் போடுறாங்க, விசில் போடுறாங்கல்ல, அப்போ நீங்கள் பேசுகிறீங்கள, அவ்வளோ தைரியமாக இருக்கிற ஆள் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் தில்லா இருக்க வேண்டியதானே? ஏன் வந்துட்டு மூஞ்ச மறைச்சிட்டு போகிறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தோணுதில்ல? அதே மாதிரியே வந்து விஜய் எனக்கு தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதியோட படங்கள்லாம் நான் வெறித்தனமாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மெயின் ஆளால் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. யாருன்னா புஷி ஆனந்த் வந்து நம்பர் 1 பொறுக்கி. அவன் சொல்கிற அப்புறம் சொல்கிறான் நம்பர் 1 பொறுக்கி. அவர் கையில் கட்சி போச்சுன்னா அவ்வளோதான். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே தளபதியை வந்துட்டு காப்பாற்ற முடியாது. ஓப்பனாக சொல்லுவேன், நான் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு புஷி ஆனந்த் கையில் வந்துட்டு அவர் கட்சி கொடுத்துட்டாரு. அவர் குடும்பத்தையும் பிரித்து விட்டாரு. யார்? புஷி ஆனந்த் தான் பிடிச்சி விட்டாரு. பர்சனல் விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாது. இருந்தாலும் வந்துட்டு அரசியலுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட ஓட்டு பிச்சு கேட்க. இப்போ வந்து விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க அப்பா தான் வந்து அரசியலுக்கு சில வழிகாட்டியாக இருந்தார். இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரன், நீங்கள் சொல்கிற கருத்து தவறான சில உதவிகள் வந்து விஜய் அவங்க அப்பா தான் அவர் பண்ணியிருக்கலாம். படத்தில் அவர் வளர்ந்து வரதுக்கு வேணும் உதவி பண்ணதுனா, அவர் அரசியல் வரதுக்கு முன்னோதரம் யாருன்னா வந்துட்டு எம்ஜிஆருக்கு அவரை பிடிக்கும், கலைஞர் இருக்காருல, கலைஞர் 2 பேருக்கு பிடிக்கும். பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவரோட வழிகாட்டி. யார்? கேப்டன் விஜயகாந்துக்கு. அவருக்கு கேப்டன் விஜயகாந்த் நம்ம மிக தீவிரமான ரசிகன் உண்மையிலே சொல்ல போனால். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இடம் இல்லாதனால வந்துட்டு அவர் உள்ள வராது. ஆனால் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா, அதாவது வந்துட்டு 2 பேரும் ஒரு ஆளுமை இருக்கிற டைமில் உள்ளே வந்தவர். கண்டிப்பாக வந்துட்டு அதான் ஒரு கெத்து வீரம் அப்படின்னு சொல்கிறது. இவர் தலைவர் பட பிரச்சனைக்கு என்ன பண்ணார்? அதுக்கப்புறமேட்டு கத்தி வந்துச்சு, அந்த பிரச்சனை என்ன பண்ணார்? அவன் புரிச்சு கண்ணு தண்ணி விட்டு அழுவான். இத்தனை கோடி நான் செலவு பண்ணுறேன், படம் வெளியே வர முடியும் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணார் இவர்? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணார்? அவரோட சொந்த பட பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. சரிங்களா? தமிழ்நாடு பிரச்சனை அவரால் சத்தியமாக தீர்க்க முடியாது. அவர் வரதை வந்து தமிழக மக்கள் அவரை வர மாட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதெல்லாம் இவருக்கு கனவாக தான் போகும். ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து அவர் அப்பாவோட வழிகாட்டுவே இல்லாமல்
இல்லாம அவர் சொந்தமா விஜய் முடிவு எடுக்கிறவங்க இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வழிகாட்டுதல பேர் தான் வந்துட்டு அதிமுக வந்துட்டு விஜயோட ஃபோட்டோவே போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 எலெக்ஷன் இருக்குது தெரியுமா, தேமுதிக கூட்டணி போச்சு. அப்போ வந்து கொடுத்தப்போ வந்து தேமுதிக 23 சீட்டு ஜெயிச்சாங்க. இருக்கலாம் ஒரு 100 ஓட்டு வந்துச்சுன்னா ஒரு 20 ஓட்டு 30 ஓட்டு வந்துட்டு விஜய் அவரோட அந்த ஃபேஸ் வேல்யூவாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான். கண்டிப்பாக இவ்வளோ அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டி ராஜேந்திரன் ஒரு பாக்கியராஜ் மாதிரி தான் இவர் வருவார். ஆனால் சினிமா ஃபீல்ட்லேயே இருந்தாருன்னா ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருப்பார். இன்னொரு 20-30 வருஷத்துக்கு அசிங்கமாக கிங்காக இருப்பார். அதர் ஸ்டேட்ல கன்னடா சரி தெலுங்கு சரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஹீரோ அவங்க அரசியல்ல இறங்கி வேலை பார்க்குறாங்க. யார் பவன் கல்யாண் இவங்கலாம் சொல்லிட்டீங்களா? அவங்க இப்போ ஆட்சி பிடிச்சாங்களா? ஆட்சி பிடிக்கலான்னு இறங்கி வேலை செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் இறங்கி அப்படி இல்லைங்க. அவரோட உள்நோக்கம் என்னன்னா வேற ஒன்றும் பெருசா இல்லைங்க. மக்கள் நல்லது பண்ண எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்துட்டு சொத்தை காப்பாற்றிக்கவும் அவரோட அந்த இமேஜை காப்பாற்றிக்கிறாங்க மட்டும்தான். எப்படிதான் ஒரு செல்ஃப் வெர்ஷன், அதாவது சுயநலவாதி அப்படிதான் நான் சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஓப்பனாக அதான் சொல்றேன். இல்ல இன்னும் வந்து மக்கள்கிட்ட இறங்கி பேசாதனாலதான் வந்து மக்கள் வந்து சரியா இறங்கி பேசலாம்னு பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. சரிங்களா? அவங்க பேசுறது ஸ்டேஜ்ல பேசுறத வந்துட்டு எந்தெந்த புக்கில் இருந்து எடுத்து படிச்சாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பார்க்க போனா நானும் நிறைய இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிப்பேன். அவர் பேசின குட்டி டைலாக்லாம் வந்துட்டு எந்தெந்த புக்கில் எடுத்தோம்னா பேஜ் பை பேஜ் என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் சர்க்கார் படமாகட்டும், கத்தி படமாகட்டும், இந்த படம் வந்துச்சு லியோ படத்தில் அதுக்கு முன்னாடி இந்த மார்ஷலில் அவர் பேசின ஒவ்வொரு டைலாக்கையும் எந்தெந்த புக்கில் இருந்து ஆட்டையை போட்டு திருடி படித்தாருன்னு என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? என்னால் சொல்ல முடியும். ஒரு டைலாக் கூடாமல் எல்லாத்தையும் சொல்ல முடியும். அவர் படிக்கிறது போகிறது அதெல்லாம் என்ன சொல்லலை. அவர் சொன்ன டைலாக்ஸ் அது வந்துட்டு என்னமோ ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா ஒரு ரசிகர்களை குதூகலப்படுத்துவாங்க தவிர இது வந்துட்டு சாதாரண பாமர மக்கள் இருக்காங்க தெரியுங்களா, பாமர மக்கள்கிட்ட கண்டிப்பாக இது வந்துட்டு பெரிய இது ஏற்படுத்தாது, இம்பாக்ட் ஏற்படுத்தாது. வந்தானா அதாவது வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வராத வரைக்கும் தான் ஒரு பிரச்சனை. அரசியலுக்கு வந்துட்டு வரப்போ வந்துட்டு என்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறான். அதாவது வந்துட்டு என்னோட ஓட்டு அவனுக்கு தேவை. உங்களுக்கு புரியுதுங்களா? அது எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்க. இல்ல இப்ப 10 வருஷமா சீமான் அவர்கள் வந்து இறங்கி போராடி என்னத்த போறான்னு எனக்கு தெரியல. விஜயகாந்த் வந்த முதல் எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஜெயிச்சாரு, இவர் ஜெயிச்சாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு மேலே எங்க அக்கா விஜயலட்சுமி மேலே நீதி கொடுக்க சொல்லுங்க. எனக்கு அது அந்த பிரச்சனைக்கு மேலே நீதி ஓப்பன் டாக் வேணுமா பேச சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா சீமான் சார் சொல்கிறீங்க, எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். அதான் வந்துட்டு தமிழன் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அது. நாம் தமிழர் கட்சியிலே வந்துட்டு நல்ல இதுதான் அது. அவரை வந்துட்டு முதல்ல வந்துட்டு எங்கள் அக்கா விஜயலட்சுமிக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு இறங்கி போராடுறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தரமே இல்லை. உங்களுக்கு புரியுதா? என்ன பொறுத்தவரை எங்கள் அக்கா தான் அவங்க. சரியா? கூட பிறக்கலான்னு எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைச்சுன்னா நாம் தமிழர் சீமானை நானே சிஎம்ஐ ஏற்றுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ 2026 எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி நிற்க வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவது பக்கம் சீமான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இதுதான் ஒரு ஆளுங்கட்சி. இப்போ இது ஆளுங்கட்சியாக இப்போ இருக்கிற திமுகவோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ 2 கட்சியில் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி அமைக்கிற இதுக்கு தெரியுமா, அது ஆட்சி அமைக்கிற எந்த கூட்டணி பொறுத்தோ அதுதான் வந்து வித்தியாசம் மாறுமே தவிர இவங்களோட இம்பாக்ட்லாம் ஒன்றும் பெருசாக கிரியேட் பண்ணாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்துட்டு. ஆனால் இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம். அது என்ன உறுதியாக சொல்ல முடியும். சம்பந்தமே ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே ஆப்படிப்போம். ஓப்பனாக சொல்கிறேன். சினிமா பின்புலம் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தன் வருவான், சுயநலமே இல்லாத ஒருத்தன் ஜெயிச்சுட்டு போவான். மக்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக சீமான் கிடையாது, விஜயம் கிடையாது, யாருமே கிடையாது. சரிங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒருத்தன் வருவான் கண்டிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவர் ஒரு சாதாரண மனுஷன் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிப்பான். அது நடக்கும் கண்டிப்பாக. 2026 கண்டிப்பாக நடக்காது, 2031 கண்டிப்பாக நடக்கும். அது வேணுமா என்ன சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அவன் வந்துட்டு பெருசாக விளம்பரம் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். கண்டிப்பாக அது நடக்கும். செஞ்ச கருத்தை வந்து எங்கள் ஊடகத்தில் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எது கேட்டாலும் வந்துட்டு நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்துட்டு எது சொன்னாலும் ஓகே. நான் வந்துட்டு ஒரு சாதாரண பாமரன். ஓகேங்களா? பாமரன் என்னோட கருத்துக்கள் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊடகத்தில் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.